தான். இது ஒருபோதும் அழியாது என்று அகம்பாவம் கொண்டான். ودخل جيم فتح نون فتح شد تاء فتح هاء وهو ظالم لام كسر شد نون فتح فاء سكون سين كسر هاء قال ما ظن أن تبيد هاء ذال كسر هاء أبدا. அவன் தன் தோட்டத்தினுள் நுழைந்தபோது தனக்குத்தானே அநீதி இழைத்தவனாக இருந்தான். அங்கு கண்ட செழிப்பைக் கண்டு இது ஒருபோதும் அழிந்து போகாது என்று நான் எண்ணுகிறேன் என்று கர்வம் கொண்டு கூறினான். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 35. وما ظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لاجدن خيرا منها منقلبا. மேலும் மறுமை நாள் உலக அழிவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கவில்லை. மேலும் நான் என்னுடைய இரட்சகனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டாலும் இதனைவிட சிறந்ததொரு இடத்தை மீண்டும் பெறுவேன் என்றும் ஆணவத்துடன் கூறினான். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 36. இந்த வசனங்கள் செல்வந்தனின் ஆழ்ந்த இறைமறுப்பையும் உலக இன்பத்தின் மீதான கர்வத்தையும் தெளிவாக விளக்குகின்றன. மறுமை வராது என்று சொன்னாரா? அது தப்புதானே உம்மி? ஆம் கண்ணே. அப்போது அந்த ஏழை நண்பன் அவனைப் பார்த்து மிகவும் கவலைப்பட்டு அவனுக்கு நல்ல புத்திமதி சொன்னான். قال لام فتح هاء صح كسر باء ضم هاء وهو ياء ضم حاء فتح ألف واو كسر راء ضم هاء أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سين فتح واو شد كاف فتح رجلا. அதற்கு அவனுடைய தோழன் அவனுடன் பேசிக்கொண்டே அவனிடம், மண்ணிலிருந்து உன்னை படைத்து பின்னர் உன்னை ஒரு விந்து துளியிலிருந்து உருவாக்கி பின்னர் உன்னை சரியாக ஒரு மனிதனாக ஆக்கியவனை நீ நிராகரிக்கிறாயா என்று கேட்டான். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 37. அந்த ஏழை நண்பன் தன் உறுதியான ஈமானே நம்பிக்கையே அவனிடம் இப்படி சொன்னான். لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. ஆனால் நானோ அவனே அல்லாஹ், அவன் என் இரட்சகன் இறைவன் என்று உறுதியாக நம்புகிறேன். மேலும் என்னுடைய இரட்சகனுக்கு நான் எவரையும் இணை வைக்க மாட்டேன். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 38.